மெக்சிகோ கடற்கரையில் டூம்ஸ்டே மீன்கள் கரை ஒதுங்க தொடங்கியிருப்பதால் பல நாடுகள் அச்சமடைந்துள்ளன. இயற்கை பேரழிவுகளை முன்கூட்டியே எச்சரிக்கும் விசித்திரமான திறன்களை பல்வேறு உயிரினங்கள் கொண்டுள்ளன. இந்த உயிரினங்கள் பூகம்பம், சுனாமி மற்றும் எரிமலை வெடிப்புகள் போன்ற பேரழிவுகளை முன்கூட்டியே தங்கள் அசாதாரண நடத்தைகள் மூலம் வெளிப்படுத்துகின்றன. இந்நிலையில்தான் மெக்சிகோ கடற்கரையில் ஒதுங்கும் அரிய வகை மீன்களான டூம்ஸ்டே மீன்கள் பல நாடுகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளன. இந்த டூம்ஸ்டே மீன்கள் கரை ஒதுங்கினாலே ஏதோ ஒரு இயற்கை பேரழிவு ஏற்பட போகிறது என்று அர்த்தமாம். ஆழ்கடலில் மட்டுமே காணப்படும் இந்த மீன்கள் நீல ரிப்பன் போன்ற உடல் அமைப்புடன் காணப்படுகின்றன. ஆரஞ்சு நிற துடுப்புகளை கொண்டுள்ள இந்த மீன்கள் கடலில் 656 அடி முதல் 3280 அடி வரையிலான ஆழத்தில் வாழக்கூடியவை. பெரும்பாலும் இயற்கை பேரழிவு காலங்களில்தான் இவை கரை ஒதுங்கும் என்றும் நம்புகின்றனர். கடந்த 2011ஆம் ஆண்டு ஜப்பானில் ஏற்பட்ட மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும் முன்பாக இந்த மீன்கள் கரை ஒதுங்கியுள்ளன. இதேபோல பல்வேறு பேரழிவுகளுக்கு முன்பாக இந்த மீன்கள் கரை ஒதுங்கியது உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அசம்பாவிதம் எதுவும் ஏற்பட போகிறதோ என மெக்சிகோ மக்கள் மட்டுமல்லாது பல்வேறு நாடுகளின் மக்களும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். இருப்பினும் இவை அனைத்தும் கட்டுக்கதை எனவும் கடலில் ஏற்படும் எல்னினோ மற்றும் லானினோ போன்ற மாற்றங்களினால் மட்டுமே இவை இறந்து கரை ஒதுங்குவதாக அறிவியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்.